இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் பாகிஸ்தானில் இருந்த பயங்கர முகாம்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டன. இந்தியாவின் துல்லிய தாக்குதலில் இருந்து மீள முடியாத பாகிஸ்தானும் பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு விதமான குடைச்சல்களை கொடுக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட துல்லிய தாக்குதலை உலகமே பார்த்து வியந்தது. இந்திய வான்படைகள் வீசிய ஏவுகணைகள் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹுதீன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் நிலைகளை துல்லியமாக தாக்கி அழித்தன. பகாவல்பூரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசார் குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் மற்றும் 4 உதவியாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது அழிக்கப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்கும் நடவடிக்கையில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு ஈடுபட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் வேறு பெயரில் பகிரங்கமாக நிதி திரட்டும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு 313 தீவிரவாத முகாம்களை கட்டமைக்கவும் திட்டமிட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பும் பாகிஸ்தானின் ISIயும் இணைந்து நூதன முறையில் நிதி திரட்டுவது அம்பலமாகியுள்ளது. ஈசி பைசா மற்றும் சடா பே போன்ற 2000 டிஜிட்டல் வாலெட்டுகள் மூலம் திரட்டப்படும் நிதியானது மசூத் அசார் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்கிற்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 400 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி திரட்ட திட்டமிட்டுள்ள ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு 3 மாதத்திற்கு ஒருமுறை புதிய பெயரில் நிதி திரட்டும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதும் தெரியவந்துள்ளது. இவ்வாறு திரட்டப்படும் நிதி ஆயுதங்களை வாங்கவும், பயங்கரவாத முகாம்களை அமைக்கவும், சொகுசான கார்களை வாங்கவும் பயன்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அல் ரஹ்மத் அறக்கட்டளை என்ற பெயரில் ஜிகாத்திற்காக தாராளமாக நன்கொடைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாதிகளுக்கான நிதி உதவியை தடுக்க G7 நாடுகளால் FATF என்ற நிதி நடவடிக்கை பணிக்குழு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் வைத்திருந்தது. இதன் காரணமாக ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு சென்று கொண்டிருந்த நன்கொடை முடக்கப்பட்டது. ஆனால் தற்போது FATF கண்ணில் மண்ணை தூவி ஈசி பைசா, சடா பே போன்ற டிஜிட்டல் செயலிகள் மூலம் நன்கொடை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி செல்வதை தடுக்க பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதே இந்தியாவின் எதிர்பார்ப்பாக உள்ளது.